இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. ரோஹிணி வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுருங்க, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மீனா வந்து மறுபடியும் ரூம்குள்ளே வந்துட்டு இன்னொரு சப்பாத்தி கொண்டுட்டு வந்து கொடுக்கட்டுமா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு என்ன ரோஹிணி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எப்போவுமே ஆண்டி உங்களை தான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த தடவை வந்து என்ன திட்டுறது மட்டும் கிடையாது, என்ன அடிக்க வேற செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே மீனா இருந்துட்டு என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. ஏதோ வீட்டில் நடந்த பிரச்சனைனால கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே பசியோட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு எனக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க வேண்டாம், உங்க வீட்டுக்காரர் தானே எங்க 2 பேர்த்தையும் கோர்ட்டில் நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சு அத்தனை கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கு முன்னாலும் எங்களை மாட்டி விட்டாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிடாம இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தா இவ்வளவு வன்மத்தோட பேசுறீங்க. ஆமா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களே, நீங்க பண்ண தப்பதானே அவர் சொன்னாரு, இல்லாததும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. மீனா அப்படி சொன்ன உடனே அப்படியே ரோஹிணி வந்து அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட 2 பேரும் சாப்பிடாம இருக்கீங்களேன்னு சொல்லி மன வருத்தப்பட்டு தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து உங்க வீட்டுக்காரருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வரக்கு தான் அங்கே போயிருக்காரு. நான் உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், ஏன்னா இந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இதையெல்லாம் என்னை நம்ப சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. உடனே மீனா வந்து சரிதான், எதையோ குளிப்பாட்டி எதையோ நடுவீட்டில் கொண்டு வந்து வச்சா அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிதான், சரி விடுங்க, அதையெல்லாம் எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு என் தரத்தை நான் வந்து குறைச்சிக்க விரும்பல அப்படி. உங்க மனப்பக்கம் அவ்வளவுதான், எல்லாத்தையுமே வந்து தப்பா தான் பார்க்க தோணுது இல்லை உங்களால, எல்லாம் ஏன் தப்பு தான், யார் மேல இறக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது இல்ல, அதை மீறி நான் செஞ்சேன் பாரு, அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ பசியோட இருக்கீங்களேன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த பாருங்க, அது ஏன் தப்பு தான், சாப்பிட்டுட்டு தட்டு கொண்டு போய் கிச்சன்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூம் விட்டு வெளியே போறாங்க. மீனா அப்படி ரூம் விட்டு கோவமா வெளியே போயிட்டு இருக்கும் போதே வந்து ஆப்போசிட்ல விஜயா வராங்க. ஏய் நில்லடி, எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னடி அவளுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. என்னடி கூட்டணி சேர்க்கறியா, என்னத்த கூட்டணியா, நான் என்ன கட்சியா நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு என்ன கவுக்கணும், அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் வேலை பாக்குற, ஏற்கனவே ஸ்ருதியை வந்து உன் கைக்குள்ள போட்டுக்கிட்ட, இப்ப இவளையும் பேசி மாய்க்கு இவளையும் கூட்டணியில சேர்த்துக்கிட்டு என்னை வந்து ஏதாவது பண்ணணும், அதான உன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே மீனா இருந்துட்டு அதுக்கு நான் எதுக்கத்த கூட்டணி எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிடுறாங்க. அதை கேட்ட உடனே விஜயா இருந்துட்டு ஏன் என்னடி சொல்ற, அப்ப கூட்டணி எல்லாம் எதுக்கத்த, நான் அதுக்கு ஒருத்தியே போதும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொழுப்பு உனக்கு அதிகமா தாண்டி போகுது, இரு பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹிணி ஒழுங்கா இருந்தா இவெல்லாம் இப்படி பேசுவாளா, எனக்குன்னு வாச்சதெல்லாம் வந்து இப்படிதான் இருக்குது சை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்து வந்து கரெக்டா வந்துடுறாரு. காரை நிறுத்திட்டு காலில் இருக்கிற செருப்பை கழட்டிட்டு கையில் எடுத்துட்டு வராரு. அப்ப மீனா வந்து குடத்தோட தண்ணி பிடிக்கிறதுக்காக போறாங்க. மீனா வந்து அதை திரும்பி பார்த்துட்டு என்னங்க செருப்பு கையோட வரீங்க, ஏதாவது செருப்பு பிஞ்சு போச்சா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீனா இதை கையில பிடி அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கிட்டு மீனா இருந்துச்சு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மீனா இந்த செருப்பால என்னை அடி அப்படின்னு சொல்றாரு. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து செருப்பு கீழே போட்டுறாங்க. மறுபடியும் முத்து வந்து செருப்பை கையில் எடுத்து கொடுத்துட்டு இந்த செருப்பு பியற வரைக்கும் என்னை அடி மீனா அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது கேளு மீனா, இந்த செருப்பால என்னை அடி, அப்படியே பிஞ்சா கூட நம்ம தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்து தைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி அடிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. அப்பவாது எனக்கு நல்ல புத்தி வருதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அடுத்தவங்க மேல அக்கறைப்படாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இல்லாம நான் போய் அந்த வேலை பார்த்த பாரு என்னை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன இல்ல அந்த ஓடுகாலி வீட்டுக்கு வராம கடையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால அவனை பாக்குறதுக்காக நாங்க போயிருந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். ஆமா மீனா, அவன் வந்து பசி தாங்க மாட்டானே, அதனால தனியா கடையில உட்காந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே மீனா வந்துட்டு நல்லா தானே பண்ணியிருக்கீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். நீ அப்படி சொல்ற, ஆனா அவன் அதை அப்படி பார்க்கலையே, வாங்கி கொடுத்த பிரியாணியை நல்லா மூக்கு முட்டை கொட்டிக்கிட்டு கேட்டான் பாரு மீனா என்னைய ஒரு கேள்வி அப்படின்னு சொல்றாரு. என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். எனக்கெல்லாம் கூட அப்படியெல்லாம் யோசிக்கவே வராது மீனா, அப்படி என்னதாங்க கேட்டாரு, ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என் கடையை ஆட்டை போடுறக்கு வந்தியான்னு சொல்லி கேட்கறா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை கேட்டோன்னே மீனாக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படியா கேட்டாரு அப்படின்னு சொல்லவும் ஆமா மீனா, அந்த நன்றி கேட்டவனுக்கு போய் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் பாரு என்னை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இனிமே வந்து அவங்களாம் எக்கேடா கெட்டு போகட்டும்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு இருக்கணும் மீனா, வா நம்ம போய் திருப்தியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க வாங்க அந்த செருப்பு கீழே போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ வீட்டுல காமிக்கிறாங்க. மனோஜ் வந்து காலையில வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. ரோஹிணி வந்து திறக்கிற மாதிரியே தெரியல. அந்த நேரம் பார்த்து விஜயா ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. மனோஜை பார்த்தோன்னா டேய் என்னடா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க, ரூம்குள்ள போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா ரூம் கதவை சாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும் கதவை தட்டி கதவை திறக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் ரொம்ப நேரமா தட்டிட்டேன், ஆனா கதவு திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கதவு திறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. இல்லம்மா அவளே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அதான் தூங்கிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும் ஸ்ட்ரெஸ்ஸா, அவளுக்கு அவளால தான் வந்து நம்ம எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், போய் சொல்லி ஏமாத்திருக்கா, அவளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வந்துட போகுது, நம்ம தான் அங்கே வந்து கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு இல்லம்மா நானும் தான் அவ கூட சேர்ந்து போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு டேய் ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத, உன்னை போய் சொல்ல வச்சு இந்த மாதிரி பண்ணனதே வந்து அவதானே,
என்னையே அவள் போய் சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் மனோஜ் இருந்துட்டு டோரை தட்டிட்டமா ரொம்ப நேரமா அவள் திறக்க மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே விஜயா போய் கதவை தட்டிட்டு கதவை தர ரோகிணி கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 4 தடவை கதவை தட்டுறாங்க. காதல் விழுகி அடி கதவை தர அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே கிச்சன்ல இருந்து மீனா வந்து ஓடி வந்துட்டு அத்தா என்ன சத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன் உங்ககிட்ட எல்லாமே சொல்லணுமா, காஃபி போட சொன்னா என்னடி ஆச்சு நேரம் காஃபி போடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. போட்டுட்டு தான் அத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா. ஒரு காஃபி போடுறதுக்கு எவ்வளவு நேரமா, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பின்னாலே முத்துவும் வராரு. என்னாச்சு மீனா ஒரே சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லங்க ரோஹிணி வந்து உள்ள கதவை சாத்திட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபடியும் விஜயா போய் கதவை தட்டிட்டு ஏ ரோஹிணி கதவை திறக்க போறியா இல்லையா, ஏ ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன் மீனா கதவை திறக்கிறதுக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. எனக்கே பயமா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மறுபடியும் வந்து விஜயா வந்து கதவை தட்டிட்டு கதவை தர ரோஹிணி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ரோஹிணி வந்து சடார்னு கதவை திறந்துடுறாங்க. ஏய் கதவை திறக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரமா, அடி நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்க, ஆடி அசைச்சிட்டு நீ வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல ஆண்டி தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லவும், ஆமா அடுத்தவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு நீ பாட்டுக்கு நல்லா தூங்கு, இவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ போய் தூங்குறாளாமா, எனக்கு ராத்திரி தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஏன் மதியானம் தூங்கிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. விஜயா திரும்பி முறைக்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயாவை பார்த்து ரோஹிணி இருந்துட்டு ஆண்டி சாரி, நான் நைட்டு வந்து லேட்டா தான் தூங்கினேன், அதனாலதான் காலையில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேலையை முடிச்சுட்டு இவன் வெளியே வந்து எவ்வளவு நேரமா நின்று கதவை தட்டிட்டு இருக்கா, எவ்வளவு நேரம் அவன் வெளியே நிப்பான், வேணும்னே அவன் வெளியே நிக்கட்டும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. ஐயோ இல்ல ஆண்டி நிஜமாவே எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு சரி போடா உள்ள போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உள்ள போன மனோஜ் வந்துட்டு ரோஹிணி அப்படின்னு சொல்லவும் விஜயா வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதை பார்த்துட்டு வெளியே நிக்கிற மீனாவும் முத்துமே வந்து பயந்துடுறாங்க. சரின்னு சொல்லி மனோஜ் உள்ள போனதுக்கு அப்புறம் ரோஹிணி உள்ள போய் கதவை சாத்துறாங்க. ஏய் கதவை சாத்தாத திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. இந்த ரோஹிணி பண்ண வேலைக்கு தான் வந்து இந்த விஜயா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மனோஜும் ரோஹிணியும் பேச விடாம. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.